வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து இது விடுகதையாக நம்ம நிறைய பேர் நம்ம தாத்தா பாட்டி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விடுகதை தான் இவங்க வந்து ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்துர் கிசான். கிசான் அப்படின்னா வந்து விவசாயி, சத்துர் அப்படின்னா புத்திசாலி. ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டிலை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா புத்திசாலி விவசாயி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். एक बार एक किसान एक बकरी घास का एक गट्टर और एक शेर को लिए नदी के किनारे खड़ा था. एक बार ஒரு முறை एक किसान ஒரு விவசாயி வந்து एक बकरी बकरी அப்படின்னா வந்து ஆடு அப்படின்னு அர்த்தம். ஸோ एक बकरी அப்படின்னா ஒரு ஆடு, घास का एक गट्टर. ஓகே, இது வந்து சொல்லும்போது கட்டர் அப்படின்னு சொல்லணும். இது வந்து இப்படி எழுதலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த கீழே இந்த கோடு வந்துச்சுன்னா இது வந்து ஹாஃப்டர், இது வந்து ரெண்டும் சேர்த்து எழுதணும். ஸோ சில இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டர் போட்டு இந்த டர் வந்து கீழேயே போடக்கூடிய அந்த இது இருக்கும். என்னோடதில் வந்து என்னோட அந்த ஃபாண்ட்டில் வந்து அது அவைலபிளாக இல்லை இந்த லெட்டர், அதனால நான் வந்துட்டு இப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, இப்படியும் எழுதலாம், அந்த மாதிரி எழுதலாம். அதாவது இந்த டர்க்கு கீழே இந்த டர் போட்டு எழுதுவாங்க. ஓகே, ரெண்டுமே எழுதலாம். என்கிட்ட வந்து இந்த ஃபாண்ட் இல்லாதனால நான் இதுவே கொடுத்துட்டேன். ஸோ இந்த லெட்டருக்கு உண்டான ஃபாண்ட் இல்லாதனால நான் இப்படியே கொடுத்தேன். ஓகே, காஸ் அப்படின்னா வந்து புல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிராஸ். காஸ்கா ஏக் கட்டர் அப்படின்னா வந்து கட்டு அப்படின்னு அர்த்தம், பண்டில். ஸோ ஒரு புல்கட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆர் மற்றும் ஏக் ஷேர் ஒரு சிங்கம். ஷேர் அப்படின்னா வந்து சிங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷேர் கோ லியே. ஸோ கோ லியே அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா சுமந்து கொண்டு, வைத்து கொண்டு, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, நதி கே கினாரே கடாத்தா. நதி அப்படின்னா வந்து ஆறு அல்லது நதி அப்படின்னு அர்த்தம். கே கினாரே அப்படின்னா வந்து ஆற்றங்கரை அப்படின்னு அர்த்தம். ஸோ கினாரா அப்படின்னா வந்து எட்ஜு, எண்டு, பேங்க் அப்படின்னு, அதாவது ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. கடாத்தா அப்படின்னா நின்று கொண்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு முறை ஒரு விவசாயி வந்து ஒரு ஆடு, ஒரு புல்கட்டு ஒன்று, அப்புறம் வந்து ஒரு சிங்கத்தை சுமந்து கொண்டு, அதாவது வைத்து கொண்டு அல்லது சுமந்து கொண்டு. லியே அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா வைத்து கொண்டு அல்லது சுமந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நதிக்கே கினாரே கடாத்தான். ஸோ அந்த விவசாயி கிட்ட வந்து ஒரு ஆடு, ஒரு புல்கட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் இருக்குது. அதை வந்து வைத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஆற்றங்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தார். உசே நாவ் சே நதி பார் கர்னி தி, लेकिन नाव बहुत छोटी थी और वह सारे सामान समेत एक बार में पार नहीं जा सकता था. உசே, இந்த இடத்துல உசேங்கிறது யார் அப்படின்னா வந்து அந்த விவசாயி. ஓகே, ஸோ அவருக்கு வந்துட்டு நாவ் சே நதி பார் கர்னி தி. நாவ் அப்படின்னா என்னென்னா படகு அப்படின்னு அர்த்தம். ஓகே, போட். ஸோ நாவ் சே அப்படின்னா வந்துட்டு ஒரு படகை பயன்படுத்தி நதி பார் கர்னி தி. நதி பார் கர்னீத்தி அப்படின்னா பார் கர்னா அப்படின்னா வந்து கடப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு போட்டை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த நதியை கடக்க வேண்டியதாக இருந்தது. லேக்கின்னா வந்து ஆனால், நான் பகுத் சோட்டி தி, அந்த படகு வந்து மிகவும் குட்டியாக இருந்தது, சிறியதாக இருந்தது. ஓகே, ஆர் ஸோ அது மட்டும் இல்லாமல் வ சாரே சாமான் சமேத் அப்படின்னா வந்து எல்லா சாமானத்தையும் ஒன்றாக, அனைத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. சாமான் அப்படின்னா சாமான்கள், பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். வ சாரே சாமான் சமேத் அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல வஹ் அப்படின்னா அவர். ஓகே, அந்த விவசாயி. சாரே அப்படின்னா அனைத்து, சாமான் சமேத் அப்படின்னா அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்தி அப்படின்னு, அதாவது ஒன்றா ஒட்டுக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. ஏக் பாருமே ஒரே முறையில். ஓகே, ஒரே முறையில் பார் நெகி ஜா சக்தாத்தா. ஸோ அதாவது என்னென்னா இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே வந்துட்டு அந்த போட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியாத நிலமையில் அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிசான்னே குச் தர்கீப் சோச்சி. தர்கீப் அப்படின்னா வந்து வழி அப்படின்னு அர்த்தம். சோச்சனா அப்படின்னா வந்து யோசிப்பது. இந்த இடத்துல இது ஃபெமினைன், தர்கீப் வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால சோச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நே வந்திருக்கேன், நான் இந்த இடத்துல சோச்சான்னு சொல்லிக்கலாமான்னு தாராளமாக சொல்லிக்கலாம், தப்பு ஒன்றும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, கிசான்னே இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கிசான்னே குச் தர்கீப் சோச்சி.
ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசிக்கிறாரு. वह अगर शेर को पहले ले जाकर नदी पार छोड़ आता है तो इधर बकरी घास खा जाएगी और अगर घास को पहले नदी पार ले जाता है तो शेर बकरी को खा जाएगा. அதாவது वह अगर अगर அப்படின்னா ஒருவேளை, இஃப் அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம் அது. ஸோ वह அப்படின்னா வந்து அந்த விவசாயி அவர் ஒருவேளை வந்து அவர் शेर को पहले ले जाकर नदी पार छोड़ाता அப்படின்னா சோடானா அப்படின்னா விட்டு விட்டு வருவது, விட்டு விடுவது அல்லது விட்டு விட்டு வருவது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அவர் வந்து பெஹலே அப்படின்னா முதலில் அப்படின்னு அர்த்தம். ஷேருக்கோ அப்படின்னா சிங்கத்தை, லே ஜாக்கர் ஸோ முதல்ல அவர் வந்து சிங்கத்தை கூட்டிகிட்டு போய் நதி பார் அதாவது நதியோட அந்த பக்கம் அதாவது கடந்து அந்த பக்கம் போய் விட்டுட்டு வந்தார் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னா இதர் அதாவது இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா பக்ரி காஸ் கா ஜாயேகி. ஸோ அந்த ஆடு வந்து புல்லை வந்து சாப்பிட்ரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த பக்கம் அவர் சிங்கத்தை கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டாருன்னா இங்கே பக்கம் இருக்கக்கூடிய ஆடு வந்துட்டு அந்த புல்கட்டை வந்து சாப்பிட்ரும். और अगर घास को पहले नदी पार ले जाता है तो शेर बकरी को खा जाएगा. ஸோ இதே வந்துட்டு அந்த புல்கட்டை வந்து முதல்ல நதியை வந்து கடந்து கொண்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டு வந்தார் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு சிங்கம் வந்து ஆட்டை வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்படி விட்டால் இப்படி ஆயிரும், இப்படி விட்டால் இப்படி ஆயிருமே அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஓகே, காஸ்கோ பெஹலே அப்படின்னா முதலில், நதி பார் லேஜாத்தா அப்படின்னா நதியை கடந்து எடுத்துகிட்டு போனால், லேஜானா அப்படின்னா வந்து கொண்டுட்டு போவது, எடுத்து கொண்டு போவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் புல்லை வந்துட்டு அவர் முதல்ல எடுத்துகிட்டு போனார்னா இக்கரையில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து ஆட்டை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ ஷேர் பக்ரிக்கோ காஜாயேகா. ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கம் வந்து ஆடை சாப்பிட்றோம், அதை பற்றி அவர் யோசிக்கிறாரு. अंत में उसे एक समाधान सूझ गया. अंत में அப்படின்னா இறுதியில், இறுதியாக. ஸோ அந்த அப்படின்னா வந்து இறுதி, अंत में அப்படின்னா இறுதியில். உசே அவருக்கு, ஏக் சமாதான் சூஜ் கயா, சமாதான் அப்படின்னா தீர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு தீர்வு வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு பிளான் வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. உஸ்னே பெஹலே பக்ரிக்கோ சாத் மே லியா. உஸ்னே அவர் வந்து முதல்ல, ஓகே, பக்ரிக்கோ ஆடை வந்துட்டு சாத் மே லியா அப்படின்னா உடன் எடுத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டை வந்து கூட எடுத்துக்கிறாரு. அவர் நாவ் மே பைட்கர். ஸோ அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆட்டை கூட்டிகிட்டு படகுல உட்காந்து நதி கேப்பார் சோடாயா, அதாவது அந்த போட்டில் உட்காந்து அந்த நதியோட அந்த பக்கம் போய் அந்த ஆட்டை வந்து விட்டுட்டு வர்றாரு. ஓகே, சோடாயா அப்படின்னா விட்டுட்டு வராரு. இஸ்கே பாத் தூசரே சக்கர் மே, இஸ்கே பாத் இதற்கு பிறகு தூசரே சக்கர், சக்கர் அப்படின்னா ரவுண்டு. ஸோ இரண்டாவது சுற்றுல், அதாவது ஃபஸ்ட்டு போட்டில் அந்த ஆட்டை ஏற்றிட்டு போய் அக்கறையில் விட்டுறாரு, இப்போ திரும்ப வராரு. இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூசரே அப்படின்னா வந்து செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சக்கர் அப்படின்னா வந்து ரவுண்டு. ஸோ தூசரே சக்கர் மே, ஸோ இரண்டாவது சுற்றுல என்ன பண்ணுறாருன்னா உஸ்னே ஷேருக்கோ நதி பார் சோடு தியா. ஸோ அவர் வந்து உஸ்னே அப்படிங்கிறது யாருன்னா விவசாயி, அவர் வந்து சிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, அதாவது ஆடை வந்து ஃபஸ்ட்டு அந்த கரையில் கொண்டு போய் விட்டுட்டாரு, எம்டி போட்டோட திரும்பி வராரு, வந்தவர் சிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாரு, நதி பார் சோடுதியா. ஸோ இப்போ சிங்கத்தை கூட்டிகிட்டு போய் ஆடு இருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் வந்து சிங்கத்தை விடுறாரு. சோடுதியா அப்படின்னா விட்டு விட்டார், சிங்கத்தை அந்த பக்கம் விட்டுட்டாரு. ஆனால் லவுட்தே சமயம் திருப்பி போட்டோட திரும்பி வரும்போது, ஏன்னா இந்த பக்கம் புல்கட்டு இருக்கு இல்லைங்களா அதையும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக திரும்பி வரும்போது என்ன பண்ணுறாருன்னா லவுட்தே சமயம் அப்படின்னா திரும்பி வரும்போது, லவுட்னா அப்படின்னா திரும்பி வருவது. ஸோ லவுட்தே சமயம் அப்படின்னா திரும்பி வரும்போது, லவுட்னா திரும்பி வருவது, இது வந்து லவுட்தே சமைனா வந்து போது அல்லது பொழுது. ஸோ திரும்பி வரும்போது பக்ரிக்கோ ஃபிர்சே சாத்திலேயாயா. ஸோ இந்த பக்கம் சிங்கத்தை கொண்டு போய் விட்டுட்டு அவர் வெறுங்கையோடு திரும்பி வரல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் போய் அந்த ஆடை விட்டுருந்தார் இல்லைங்களா,
அதை வந்து அந்த ஆடை மறுபடியும் வந்து அவர் கூடயே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பக்ரீக்கோ ஃபிர்சேனா மீண்டும். ஸோ சாத் லே ஆயா அப்படின்னா மறுபடியும் வந்து ஆடை வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாரு இந்த பக்கம். இஸ் பார் வ பக்ரி கோ இசி தரஃப் சோடுக்கர். இஸ் பார் இந்த முறை. ஓகே, பார் அப்படின்னா முறை. ஸோ இந்த முறை வஹ் பக்ரி கோ, வஹ் அப்படிங்கிறது அந்த விவசாயி, அவர் வந்து பக்ரி கோ ஆடை வந்து இசி தரஃப் இந்த பக்கமே சோடுக்கர் விட்டு காஸ் கோ கட்டர் காஸ் கே கட்டர் கோ, ஆக்சுவலாக இது கோல்ல கே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் பிடிஎஃப்ல. घास के गट्टर को दूसरी ओर शेर के पास छोड़ाया. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆடை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் விட்டார், திரும்பி வர்றாரு போட் எடுத்துகிட்டு. அப்புறம் மறுபடியும் சிங்கத்தை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அந்த பக்கம் இருந்த ஆடை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஆடை விட்டுட்டு மறுபடியும் புல்கட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, இஸ் பார் வ பக்ரி கோ இசி தரஃப் இந்த பக்கமே விட்டு சோடுனா அப்படின்னா விட்டு விடுவது, சோடுக்கர் அப்படின்னா விட்டு, அதாவது ரெண்டு வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம், ரெண்டு வேர்பை கனெக்ட் பண்ணோன்னா கர்ரோ கேவோ சேர்த்துவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இந்த இடத்துல கர்ருக்கு பதிலாக கே சேர்த்துலாமான்னு தாராளமாக சேர்த்துலாம், சோடுக்கேன்னு கூட சொல்லலாம். சோடுக்கே காஸ் கே கட்டர்கோ. ஓகே, இது கோல்ல கே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. காஸ் கே கட்டர்கோ அப்படின்னா வந்து புல்கட்டை, தூஸ்ரி ஓர் மறுபக்கம். தூஸ்ரி ஓர் அப்படின்னா இந்த இடத்துல தூஸ்ரினா இரண்டாவது இல்லை, மறுபக்கம் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஓகே, ஓர் அப்படின்னா பக்கம், தூஸ்ரி ஓர் ஷேர் கே பாஸ் சோடாயா. ஸோ இப்போ வந்துட்டு ஆடை இந்த பக்கம் விட்டுட்டு அந்த புல்கட்டை எடுத்துட்டு மறுபக்கம் இப்போ வந்து சிங்கத்தை விட்டுட்டு வந்துருந்தார் இல்லைங்களா, அந்த பக்கம் போய் அந்த புல்கட்டை விட்டுட்டு திரும்பி வராரு. ஓகே, அதாவது 3 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு, புல்கட்டு, ஆடு, சிங்கம். ஆனால் வந்து அடிக்கிற ட்ரிப் வந்து 4 வாட்டி அவர் வந்து போயிட்டு வராரு. அதுதான் இந்த ரிடலோட இது. இஸ்கே பாத் வ ஃபிர் சே நாவ் லேக்கர் ஆயா. இஸ்கே பாத் இதற்கு பிறகு வஹ் அப்படிங்கிற விவசாயி அவர், ஃபிர்சே அப்படின்னா மீண்டும், நாவ் லேக்கர் ஆயா அப்படின்னா படகை எடுத்துக்கொண்டு வந்தார். ஓகே, படகை எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் பக்ரி கோ பி லே கயா. ஸோ இந்த பக்கம் இருந்த ஆடையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகே, இஸ் பிரகார் இது போல. ஓகே, இது வந்து பிரகார் அப்படின்னா வந்துட்டு மாதிரி, போல, இந்த முறையில், அந்த மாதிரி. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உஸ்னே நதி பார் கர்லி. இந்த இடத்துல உஸ்னேங்கிறது யாருன்னா விவசாயி, அவர் வந்துட்டு நதியை கடந்துடுறாரு. அவர் உசே கோயி ஹானி நிஹி ஹுயி. ஹானி அப்படின்னா வந்து நஷ்டம் அப்படின்னு அர்த்தம், நஷ்டம் அல்லது இழப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி வந்து செஞ்சு அவர் வந்து ஆத்தையும் கடந்துடுறாரு, அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உசே கோயி அப்படின்னா எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை, கோயி ஹானி பி நிஹி ஹுயி, எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோரியை நான் ஒன்ஸ் அப்படியே कंटिन्यूसा रीड பண்ணிடுறேன். चतुर किसान. एक बार एक किसान एक बकरी, घास का एक गट्टर और एक शेर को लिए नदी के किनारे खड़ा था. उसे नाव से नदी पार करनी थी, लेकिन नाव बहुत छोटी थी और वह सारे सामान समेत एक बार में पार नहीं जा सकता था. किसान ने कुछ तरकीब सोची. वह अगर शेर को पहले ले जाकर नदी पार छोड़ाता है तो इधर बकरी घास खा जाएगी, और अगर घास को पहले नदी पार ले जाता है तो शेर बकरी को खा जाएगा. अंत में उसे एक समाधान सूझ गया. उसने पहले बकरी को साथ में लिया और नाव में बैठकर नदी के पार छोड़ाया. इसके बाद दूसरे चक्कर में उसने शेर को नदी पार छोड़ दिया, लेकिन लौटते समय बकरी को फिर से साथ ले आया. इस बार वह बकरी को इसी तरफ छोड़कर घास के गट्टर को दूसरी ओर शेर के पास छोड़ाया. इसके बाद वह फिर से नाव लेकर आया और बकरी को भी ले गया.
इस प्रकार उसने नदी पार कर ली और उसे कोई हानि भी नहीं हुई. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். चतुर बुद्धिशाली, किसान व्यवसायी, बार मुरई, बकरी आड़, घास पुल, கட்டர் கட்டு அல்லது மூட்டை அப்படின்னு இந்த இடத்துல வந்து புல்கட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கட்டு அப்படின்னா கட்டுவது கிடையாது, அந்த புல்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டல்னு சொல்லுவாங்க அந்த கட்டு. ஷேர் சிங்கம், கோலியே அப்படின்னா வந்துட்டு ஸோ கேலியே அப்படின்னா காக அப்படின்றது, மேரேலியே உஸ்கேலியே அப்படின்னா எனக்காக உனக்காக. இது வந்து கோலியே அப்படின்னா வந்துட்டு அதை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு கூட்டி கொண்டு, அதாவது கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி உடன் அழைத்து கொண்டு அந்த மாதிரியெல்லாம். ஓகே, எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். நதி நதி அல்லது ஆறு. கினாரா கரை, ஓரம், விளிம்பு அதெல்லாம். கடா ஹோனா நிற்பது, நாவ் படகு, பார் கர்னா கடப்பது, லேக்கின் ஆனால், பகுத் மிகவும், சோட்டா சிறிய, சாரா அனைத்தும், சாமான் சமேத் இது வந்து இதுவும் வந்து சமான் சமேத்னு கொடுத்துருக்கேன், இது வந்து சாமான் சமேத். இதை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் பிடிஎஃப்ல. சாமான்களோடு பொருட்கள் உட்பட அப்படின்னு அர்த்தம் வரும். தர்கீப் தந்திரம், வழி, எண்ணம் அதெல்லாம். சோச்சுனா சிந்திப்பது, பெஹலா முதல், லேஜானா எடுத்து செல்வது அல்லது கூட்டிகிட்டு போவது அதெல்லாமே வரும். சோடு ஆனா விட்டு விட்டு வருவது. இதர் இங்கே, காஜானா சாப்பிட்டு விடுவது, அந்தமே இறுதியில், சமாதான் தீர்வு, சூஜுனா தோன்றுவது, அதாவது ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது அந்த தோன்றுவது. ஓகே, சமாதான் சூஜ் ஜானா அப்படின்னா வந்து தீர்வு காண்பது, அதாவது டக்குன்னு ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. சாத்துமே உடன், பைட்னா அமர்வது உட்காருவது, கேபாத் பிறகு, தூஸ்ரா இரண்டாவது, சக்கர் சுற்று. லவுட்டே சமை அப்படின்னா திரும்பும் போது, திரும்பி வரும்போது அப்படின்னு அர்த்தம். ஸோ திரும்பும் போதுன்னா டேர்ன் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த திரும்புறது இல்லை. அதாவது நம்ம திரும்பி வர்றதுக்கு வந்து வீடு திரும்பும் போது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த திரும்பும் போது. ஓகே, ஸோ டேர்ன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபிர்சே மீண்டும், இசி தரஃப் இதே பக்கம், பிரகார் மாதிரி போல, விதம் ஸோ இவ்விதத்தில் இது போல அப்படின்ற மாதிரி அர்த்தம். கோயி எந்த, ஹானி நஷ்டம் அல்லது இழப்பு. மேலே நம்ம வந்து ஹிந்தியில் ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ நான் வந்து அதே ஸ்டோரியை வந்துட்டு தமிழ் ஸ்கிரிப்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, சத்துர் கிசானை போட்டு அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். புத்திசாலி விவசாயி. ஒரு முறை ஒரு விவசாயி ஒரு ஆடு, புற்கட்டு ஒன்று மற்றும் ஒரு சிங்கத்தை வைத்து கொண்டு ஆற்றின் கரையில் நின்று கொண்டு இருந்தார். அவருக்கு படகில் ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. ஆனால் படகு மிகவும் சிறிதாக இருந்தது. மேலும் அனைத்து சாமான்களோடு ஒரே முறையில் அவரால் கடந்து போக முடியாமல் இருந்தது. விவசாயி ஒரு வழி சிந்தித்தார். ஒருவேளை அவர் சிங்கத்தை முதலில் கொண்டு போய் ஆற்றை கடந்து விட்டுவிட்டு வந்தால் இங்கே ஆடு புல்லை சாப்பிட்டுவிடும். ஒருவேளை புற்கட்டை முதலில் ஆற்றை கடந்து எடுத்து சென்றால் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டுவிடும். இறுதியில் அவருக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது, அதாவது தீர்வை கண்டுபிடித்து விட்டார். அவர் முதலில் ஆட்டை உடன் எடுத்துக்கொண்டு படகில் உட்கார்ந்து ஆற்றின் மறுபக்கம் விட்டுவிட்டு வந்தார். இதற்கு பிறகு இரண்டாவது சுற்றில் அவர் சிங்கத்தை ஆற்றின் மறுபக்கம் விட்டுவிட்டார். ஆனால் திரும்பி வரும்போது ஆட்டை மீண்டும் உடன் கொண்டு வந்தார். இந்த முறை அவர் ஆட்டை இந்த பக்கமே விட்டுவிட்டு புற்கட்டை மறுபக்கம் சிங்கத்துடன் விட்டுவிட்டு வந்தார். இதற்கு பிறகு அவர் மீண்டும் படகை கொண்டு வந்து ஆட்டையும் கூட்டி சென்றார். இதுபோல அவர் ஆற்றையும்
கடந்து விட்டார். அவருக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து இவ்வளோ ஒக்காப் நம்ம படிச்சிருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.